ஏக்கா, பிச்சி அக்கா, இன்னைக்கு மீன்காரன் வந்தானா? ஏய், என்ன மீனாவா? என்ன ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு காலையில மீன்காரனை தேடுற? என்ன விஷயம்? இல்லக்கா, என் வீட்டுக்காரன் இன்னைக்கு மீன் கறி இருந்தாதான் சோறு தின்னுவானு. ஏய் மீனா, யாரோ வேகமா ஓடி வர்றது போல இருக்கு. வெட்டிக்கறி போல தானே இருக்கு, பாரு. ஏக்கா, ஆமா அவாதான். வரட்டி என்னன்னு கேப்போம். ஏ மீனாக்கா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்க 2 பேரையும் பார்த்து பேசிட்டு போகலான்ட்டு தான் வந்து பார்த்துடுங்க. என்ன விக்டரி, என்ன முக்கியமான விஷயம்? ஏக்கா, நாளையில இருந்து 100 நாள் வேலை திட்டம் போட்டுருக்காம்ல, நம்ம எல்லாரும் போவோம். என்ன நீங்க வருவீல்ல? அப்படியா? ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூல் போன அப்புறம் நான் சும்மா தான் வீட்டுல இருப்பேன் பாத்துக்க. நாளையில இருந்து நானும் வேலைக்கு வரேன்னா. ஏக்கா, நானும் வீட்டுல சும்மா வெட்டியா தான் இருக்கேன். நானும் அப்ப வரேன்னா. ஏக்கா, இதெல்லாம் கேக்கியா செய்வாத? யார் நாய்க்கும் வரலாம்க்கா. ஏ விக்டரி, அப்ப நீ நம்ம உலக்கிக்கிட்டே உஷாக்கிட்டேயும் சொல்லிடுறேன்னா. சரி அக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன்னா. எனக்கு நேரம் ஆகுல்ல. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். வழியில மீன்காரனை கண்டா அப்படியே எங்க வீட்டுக்கிட்ட வர சொல்லுங்கண்ணா. சரி மீனா, அப்ப போயிட்டு வா. சமயமா அந்திக்கு 12 ஆச்சு, ஒரு வேலையும் நடக்கல. என்னத்தையான் சொல்லிக்கிட்டே இருக்கும். பாத்திரத்தை கழுவ சொல்லுகோ, துணியை துவைக்க சொல்லுகோ, அப்புறம் இப்ப அசைய விடுவோலாம். சும்மா என்னத்தையான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் எங்கேயாச்சும் வெளியே போயிடலான்னு பார்த்தா இந்த கிளவியும் வாசல்ல வந்து இருந்துக்கிடு. அப்புறம் இப்ப அசைய விடுவா. ஒரு இடம் போட மாட்டேங்குது. இதுக்கு பேசக்கல எங்க அப்பா ஈசாக்கிட்டே இருந்துருவேன். ஏட்டி உனக்கு என்னட்டி பண்ணிய? நீ தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கியோ? வெளியே என்னதோ பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு மேன பண்ணிக்கிட்டு திரிவ. இங்க பார்த்தா பாத்திரம் கழுவிட்டு இருக்க. ஏடி, பாத்துட்டே ஆகும். வெளியே யார்ட்டையும் சொல்லிடாத, கேட்டியா? கீழே இறங்கி வந்து விஷயத்த சொல்லிட்டு போ. இருட்டி உடைக்கு வாரேன்னா. இடி உலக்கி, நாளைக்கு நம்ம ஊர்ல 100 நாள் வேலை திட்டம் தொடங்குதுல்ல. அதுதான், நீ வீட்டுல எப்படியும் தெண்டமா தான் இருப்ப, சுத்திட்டு தான் வருவ. உன்னையும் கூட்டிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் பாத்துக்க. பார்த்தா நீங்க வீட்டுல உள்ள அவ்வளவு வேலையும் நீங்களே செஞ்சுட்டு இருக்க. சரி, நாளை எப்படி வேலை உண்டு, வாரியா போமா? எடி, நீங்க அங்க 100 நாள் வேலை எண்ணிட்டு போயிட்டு வெட்டி முறிஞ்சு வேலையா பார்க்க போறிய? அடுத்த வீட்டுக்கு அதே தான் பேச போறிய? என்னையும் கூட்டிருப்பாங்க, நானும் வரேன். சரிடி, அப்ப நான் போயிட்டு வரேன்னா, நாளைக்கு பாப்போம். ஏன் உஷா, மலைக்கும் சுக்கு காப்பிக்கும் செம காம்பினேஷன் பத்தியா? எனக்கு தெரியாதா எப்ப நீங்க எதை சாப்பிடுவீங்க, எதை குடிப்பீங்கன்னு? ஏ உஷாவே, வீட்டுல இருக்கியா நீ? ஐயா, விட்டு கீரி. இப்பெல்லாம் நிம்மதியா ஒரு காப்பி கூட குடிக்க விட மாட்டாளே. இன்னைக்கு பார்த்து இவன் வேற வீட்டுல இருக்கான். அவளை பார்த்தோம்னா பல்ல இழிச்சு காட்டிக்கிட்டுலாம் இருப்பான் இப்போ. விக்டோரியா, கதவு திறந்துதான் கிடக்கு, உள்ள வந்துரு நீ. என்ன விக்டோரியா, எப்படி இருக்க? காஃபி குடிக்கிறியா? இல்ல, நான் இப்பமே சாப்பிட்டுட்டு வரேன். என்ன டீ, என்ன விஷயமா வந்த? முதல்ல கைய விடு, ரொம்ப நேரம் பிடிச்சு வச்சிருக்கேன். இடி, நாளைக்கு ஊர்ல 100 நாள் வேலை தொடங்குது டீ. ஆனா நீ வாரியா வரலையானிட்டு கேட்டுட்டு போகலானிட்டு வந்தேன் பாத்துக்க. என்ன டீ விட்டு 100 நாள் வேலையா? நாங்கெல்லாம் வரலாமா இப்படி? சரி விக்டோரியா, நீ போ. நான் நாளைக்கு கண்டிப்பா வேலைக்கு வரேன்னா. ஓகே டி, பை. என்ன உஷா, நாளை 100 நாள் வேலைக்கு போறியா? நம்ம வசதிக்கு அந்த வேலைக்கெல்லாம் போகணும்னு தேவையில்லடா. அதெல்லாம் இருக்கட்டும். அது நான் அவளை பார்த்த உடனே விட்டு கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்க. ஏ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. விக்டோரியானி பேர் நீளமா இருக்கலாம், அதான் சின்னதாட்டு விட்டு விட்டுனிட்டு கூப்பிட்டேன். உஷானி நீளமா இருந்ததுன்னா உஷுனிட்டு கூட போறேன். இதுக்கு எல்லாம் என்னப்பா கோவப்படுற? இங்க பாரு, காப்பியை குடிச்சுக்கிட்டு பேசாம வேலைக்கு போயிரு. இனிமே என்னைக்கு அது விட்டு கிட்டுன்னு சொல்லிட்டு வந்தேன்னு வச்சுக்க, சோத்துல விஷத்தை வச்சு விடுவேன், ஜாக்கிரதை.